ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு விலகி நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சொல்லுங்க, ஜீவனை விரும்பி. ஜீவனை விரும்புறத தான் நான் பேச போறேன். ஜீவன் என்னது சொல்லுங்க, எனக்கு தெரியல. உயிர். ஜீவன் உயிர். உயிர் என்னது? வாழ்க்கை எல்லாமே அடங்கு. உலகத்துல நிறைய பேர் தன் வாழ்க்கையை விரும்புறாங்களான்னா, அநேகர் கடவுள் எதிர்பார்க்கிற அந்த விதத்துல வாழறாங்களா, அவர் எதிர்பார்க்கிற விதத்துல தன் நாவால தன் வாழ்க்கையை விரும்புறாங்களான்னா எல்லாமே அப்படி கிடையாது. நாங்கள் பாஸ்டரா இருக்கிறோம். ஒரு டாக்டருடைய வேலை இந்த சரீரத்தில் சம்பந்தப்பட்ட காரியங்களை சரி பண்ணுற வேலை. ஒரு டீச்சருடைய வேலை மனதில் பிள்ளைங்களுக்கு அறிவை கொடுக்குற வேலை. பாஸ்டருங்களுடைய வேலை வாழ்க்கையை மாற்றுற வேலை. ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, டீச்சர் புள்ள மக்கு, டீச்சர் புள்ள மக்கு, டாக்டர் புள்ள சிக்கு. டாக்டர் புள்ள சிக்குன்னு என்னது? வியாதியா இருக்குது. பாஸ்டர் புள்ள கிக்கு. அப்படி இல்லை, வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் குடும்பத்தோடு இங்கே இருக்கிறோம்ல, எங்களை பார்க்குறாங்க. நாங்கள் காலையில் கூட ஒரு உலா போகணும், கார் அங்கே விட்டுருந்தேன். இங்கேருந்து நான் குடும்பமாக போகிறேன். வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. டேய் டேய் அவங்கள்ட்ட அதை வாங்க, அதை தூக்கி போடு இந்த பக்கம். இதில் மைக்கில் கேட்கும், அதனால தான் வெளியே கேட்குறது ரொம்ப கேட்கும். நம்ம யூடியூப்லாம் போடுறாங்க, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போடுறதுனால இதை கொஞ்சம் நாங்கள் நல்லா பண்ணுறோம். இப்போ நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துக்கிறீங்க? மொத்தம் என் ஒய்ஃபோட சேர்ந்து 7 பேர் இருக்கணும் வைங்களேன். என்னுடைய வீடியோவை யூடியூப்பில் அதிகபட்சமாக 2600 பேர் பார்த்துருக்குறாங்க. அதிகபட்சமாக. நார்மலாக போடுற ஷார்ட் வீடியோலாம் ஒரு 300 பேர் 400 பேர் பார்க்குறாங்க. நார்மலாகவே ஒரு 300 பேரை ரீச் ஆகுது. 300 பேர் இங்கே உட்காந்து எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி நாங்கள் பெரும்பாகத்தில் சொல்லுவேன். அதனால் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பண்ணுறோம். ஏன்னா இந்த காலம் செல்ஃபோன் காலம். எந்த லெவலில் ஜனங்க போகிறாங்களோ அந்த லெவலில் நம்மளும் போய் ரீச் ஆகிடணும். ஐ அப்டேட் ஆகணும். ஓகே, ஜீவனை விரும்பி அப்படின்னு இருக்குல்ல, போன வாரம் பார்த்தோம். எத்தனை பேர் வாழ்க்கைய நல்லா விரும்புகிறாங்க? உட்காந்துக்கும் போது யோசித்தேன். ஒரு புது பொண்ணுக்கும் புது பையனுக்கும் கல்யாணம் பண்ணும் போது என்ன ஒரு நினைப்போடு இருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? அதுதானே சில பேர் கடந்து வந்துக்கிறீங்க. அவர் மட்டும் மாப்பிள்ளை இதில் ரேஞ்சில் இருக்கிறாரு. பார்த்து பார்த்து செய்வாங்கல்ல எல்லாத்தையும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இல்ல இல்ல, அது அப்படி கிடையாது. ஏன்னா ஆதாம படைக்கும் போது ஆண்டவர் கலர் தோட்டத்தை படைக்கல, வெறும் தோட்டத்தை மட்டும்தான் படைச்சார். வெறும் தோட்டத்தை படுத்தி அதை பண்படுத்தி காத்துக்கொள்னார். என்ன சொன்னாரு? பண்படுத்தி காத்துக்கொள் அப்படின்னாரு. பண்படுத்தி காத்துக்கொள். அங்க மனுஷனை தனியா, ஆமாடா நீ செத்துருவ போலல்ல, அதனால என்ன பண்றேன், நான் ஒரு தோட்டத்தை என்ன பண்றேன், கலரையும் உருவாக்கி வைக்கிறேன்னு வைக்கவே இல்லை. ஏன்னா கடவுளுடைய மனசுல மனுஷன் சாவக்கூடாது அப்படின்ற நினைப்பு தான் இருந்தது. இவர் சொன்னார்ல, விசுவாசிக்கணும், வியாதி இல்லாத வாழ்க்கைய சாவாம நான் வாழ்வேன்
அப்படி இந்த விசுவாசத்தை ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நம்மளுக்கு பலிக்க பண்ணுவார். ஆமென். இது சொல்றாரு பாருங்க, நானும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் சாவாம உயிரோட இருப்பான். மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். ரெண்டு சொல்றாரு. ஒருத்தன் மரித்தாலும், நான் இப்ப நான் சாவமை பத்தி பேசுறேன், திடீர்னு நான் செத்துட்டேன்னா, ஐயோ அபசகுணமா பேசாதீங்க. திடீர்னு நான் செத்துட்டேன்னா நான் என்னத்தம்மா கேட்பேன்? அவங்கள்ட்ட ஸ்டேக்கரை போட்டு என்னத்தம்மா கேட்பேன்? அங்கே பரலோகத்துக்கு நான் பார்த்தேன்னு வச்சுங்க, அப்படியே நான் இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி மாறிடுவேன். இப்போ நமக்கு பெயிண்ட் அடிக்கிறோன்னா பெயிண்ட் எல்லாம் என் மேலே இருக்கும். திடீர்னு வண்டி கழுவுனா வண்டியில் இருக்கிற அந்த கழுவும் போது நுர சோப்பு தண்ணி வண்டி கழுவுற தண்ணியெல்லாம் என் மேலே இருக்கும். ஏன்னா அதுமாரி மாறிடுவேன். திடீர்னு நான் யோசித்தேன், திடீர்னு நம்ம இறந்துட்டோம்னா திடீர்னு பரலோக ஆசை நம்ம வராமல் போயிட்டோம்னா எப்படி? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு தெரியுமா? என் முடிவை மாற்றி இங்க உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுடைய முடிவை மாத்துறது தான் என் முடிவு. நான் சாவ மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டேன். அப்படி செத்தாலும் அங்க போனனாலும் ஆண்டவரே என்ன ரிட்டர்ன் அனுப்புங்க, உங்களுக்காக செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. நான் ஸ்லம்ல தான் பிறந்தேன், சேரியில தான் பிறந்தேன், இந்த அழுக்குல தான் பிறந்தேன். என்னை கழுவி என்னை சுத்தமாக்கி என்னை அவனை வெளியே அனுப்பணும். டேய் வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. சத்தம் போட்டுனா இருக்கிறேன், இதுல கேட்கும், டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நிறைய இருக்குது பாருங்க மண்டையில, நிறைய மண்டை வளர்த்தன், மண்டையில ஒரு கொண்டையை வளர்த்தன்ற மாதிரி இந்த இடத்துல இருந்துக்குன்னு நிறைய வளர்ந்துச்சு. வளர்ந்து இது கழுவி சுத்திகரிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட நான் போடுற போராட்டங்குது பாரு, கொஞ்சம் நெஞ்ச போராட்டம் இல்லை. ஆவியான வைராக்கிய வாஞ்சா நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மளை சுத்தமாக்குறதுலேயே ரொம்ப குறியாகிறாரு. நம்மளை சரி பண்றதுலேயே சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, நிலை நிறுத்துறாரு. ஆமென். முதல்ல சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, அதுல நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறாரு, பலப்படுத்துறாரு. ஸ்திரப்படுத்துறாருன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சமா கேப் இருக்கும் போல, அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இன்னும் பலப்படு, அதுல நல்லா பலப்பட்டு அப்படியே நிலை நிறுத்துறாரு. ஆமென். பாருங்க, ஏசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான்ற. இப்போ நம்ம நினைக்கிறோம் எல்லா ஜனங்களும் என்னன்னா, நான் வசந்தியா காட்டிடுறேன், ஆனா நம்ம இப்படிதான் கூட வட்டம் வட்டமா போட்டு சொல்லிட்டா பாருங்க. என் ஸ்டூடெண்ட் கரெக்டா லைன்ல இருக்குது. ஆவி, ஆத்துமா, அவ்வளவுதானா? ஆத்துமா, சரீரம். இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதி 3 பகுதியா இருக்கிறோம். இது போர்டு தான், போர்டு பெயிண்ட் தான் ஆச்சு வச்சுக்கணும். இது ஃபிளாஷ் லைட் போடுறது நல்லா உதவுது. நம்ம மொத்தம் 3 பகுதியா இருக்கிறோம், சரிங்களா? ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் இதுதான் சரீரம் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதை மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா, இதை மட்டும் நீங்க விசுவாசித்து இருந்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதுக்கு தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, இந்த சரீரத்துக்கு தான். ஆனா உள்ள ஆத்மா இருக்குது, உனக்கு ஆவியம் இருக்குது, இதை விட்டுடுறாங்க. அதனால தான் போட்டுக்குது, நீ ஜீவனை விரும்பி அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்றாரு நீதிமொழிகள்ல, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கோ, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நாங்க எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கோ, அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நம்ம 3 விதமா இருக்கிறோம். இதுக்கு எந்த அளவுக்கு நீங்க போக்கஸ் பண்றீங்களோ வாழ்வடைவீங்க. இதுக்கு எந்த அளவுக்கு போக்கஸ் பண்றீங்களோ வாழ்க்கை என்னன்னு புரியும். இதுக்கு எந்த அளவுக்கு நீங்க போக்கஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களை நீங்க புரிஞ்சுப்பீங்க, இந்த உலகத்தை புரிஞ்சுப்பீங்க. முழு உலகமும்
இந்த சரீரத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்குது. சரீரத்துக்கு என்னென்ன முக்கியத்துவம் மெயின் தெரியுமா? இருக்க இடம், உடுக்க உடை, படுக்க இடமா, உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது மூணுத்துக்கும் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் பண்ணமோ கம்ஃபர்டபுள் பண்ண. நான் கூட அப்படிதான், நான் ரொம்ப சொகுசை விரும்புகிற ஆள். எங்கள் அம்மா அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? சொகுசு சொபிஸ்டிகேட்டடாக இருக்குது, நல்லா சொகுசா. அப்படியே எதனா ஒன்று வேர்வை தண்ணி வந்துச்சுன்னா உள்ளே போய் புந்துக்குது, எதனா ஏசி கிடைக்குமான்னு. அந்த மாதிரி இல்லை. இந்த சரீரத்துக்கு மட்டுமே நம்ம கவனத்தை கொடுத்தோம்னா போச்சு, வாழ்க்கையே போச்சு, பஞ்சிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா இயங்கும். சொல்றாரு, ஒருத்தன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அதனால அவனுக்கு என்ன லாபம்? இப்போ விஜய் இந்த தமிழ்நாட்டையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. அவருக்கு என்ன ஏக்கம் இருக்கு தெரியுமா? இந்தியா முழுக்க நம்ம வரணும், அந்த ஏக்கம் வரும். முதல்ல தமிழ்நாடு, ரெண்டாவது இந்தியா வரும் மனசுல, அப்புறமா உலகம் வரும். படிப்படி நிலையா ஓடுவாங்க. அதனால தான் இயேசு மொத்தமா சொல்லிட்டார், ஒருத்தன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான் அதனால அவனுக்கு லாபம் கிடையாது. அப்போ ஆத்மா தேவை ஒண்ணு இருக்குது, ஆத்மா தேவை இருக்குது, அப்புறம் ஆவிக்குரிய தேவை இருக்குது. இது மொத்தமும் இந்த சரீரத்துல மொத்தம் மூணு பார்ட்டு, ரத்தம், சதை, எலும்பு இருக்குது. இதுல உணர்வு, அறிவு, சித்தம் கொள்ளும் திறன் இருக்குது. சித்தம் நம்மள எதனா, இப்போ நீங்க உட்காருங்க பார்த்தீங்களா, இங்க உட்கார்ந்தது இந்த மனதுல ஒரு காரியம். நீங்க சூஸ் பண்ணீங்க, தேர்ந்தெடுத்தீங்க, தீர்மானம் பண்ணீங்க, வரணும்னு வந்திருக்கிறீங்க. அதுக்கு உங்க மனதை என்ன பண்ணீங்க? திருப்பினீங்க, அங்கே போகணும் அப்படின்னு திருப்பினீங்க. அது இங்கேருந்து வருது ஆத்மால. இது ஆவி என்னதுன்னா மனசாட்சி, உள் உணர்வு, ஐக்கியம் கொள்ளும் சக்தி. இங்க இருக்கிறீங்கன்னா ஒரு ஐக்கியம், ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் வருது உங்களுக்கு. நீங்க ஒரு மாதிரி குழப்பத்திலேயோ ஒரு மாதிரி இதுலயே இருக்கலாம். ஆனா ஒரு ஐக்கியம் ஒண்ணு வருதுன்னா அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு வேலையை செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த ஆவியில உங்க கூட பேசி இருக்கிறாரு, உங்களை தொட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப அவர் பேசும்போது நிறைய காரியங்கள் எனக்குள்ள உள் உணர்வு, இதுல உள் உணர்வு ரொம்ப முக்கியமான பார்ட். அதுல மேஜர் பார்ட் மூணா இருக்குது. நான் எழுதி காட்டினா கொஞ்சம் லேட் ஆகிடும், எனக்கு கொடுத்து 1/2 hour தான் இருக்குது. பாருங்க, நம்ம ஆவியா இருக்கிறோன்றத ஆணித்தனமா நம்பணும், அதிகமா நம்பணும். இந்த சரீரத்தை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவத்தை ஆவிக்கு கொடுக்கணும். அந்த ஆவிக்கு நீ கொடுக்கும் போதுதான் இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். நிறைய பேர் இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வேலை 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 வேலை, பணம் 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 பணம், அது இதுன்னு இதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. என்ன டார்கெட் தெரியுமா? இதை நான் முடிக்கணும், இதை நான் வாங்கணும், இதை நான் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்துன்னு இருப்பாங்க. சில சமயங்கள்ல இங்க உக்காராங்கன்னு வைங்களேன், சிலது ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா வரமாட்டாங்க. சொல்லுங்க. ஒரு சில காரியங்கள் இங்க பிடிக்கல அப்படின்னா வரமாட்டாங்க. என்னன்னா அவங்க இருதயம் சில காரியங்களை முடிவு எடுத்துருக்கு. ஓப்பனா சொல்லட்டுமா, நீங்க எல்லாமே ஒரு முடிவு எடுத்து இருக்கிறீங்க ஆல்ரெடி. அந்த முடிவை தான் உடைக்கணும். இல்ல இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கு மாதிரியும் நானும் வாழ்வேன், எல்லாருக்கு மாதிரியும் எனக்கும் வியாதி வரும், எல்லார் மாதிரியும் எனக்கும் சாவு வரும், எல்லார் மாதிரியும் எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும், வீட்டுக்கு வீடு வாசம். எனக்கு அப்படி கிடையாது. இது வசனத்தார் பார்த்தீங்களா? என்ன வசனத்தார்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்துல இருக்கிற பேட்டர்னு, உலகத்துல நடக்கிற வியாதி, உலகத்துல நடக்கிற சாவு, உலகத்துல நடக்கிற தரித்திரம், உலகத்துல நடக்கிற எல்லாமே எனக்கு நடக்காது. ஆமென். எனக்கு வியாதி வராது, ஏன்னா நான் அவரோட கனெக்ஷன்ல இருக்கிறேன். ஆமென். நான் வியாதியை ஜெயிப்பேன், இந்த உலகத்தை ஜெயிப்பேன், ஏன்னா நான் தேவனால பிறந்திருக்கிறேன். நானும் இந்த உலகத்தை சொல்றேன். ஆமா,
ஏன் சொல்றாரு, இவங்க உலகத்துக்குரியவர்கள் அல்லன்றார். ஆமேன். நான் உலகத்துக்குரியவன் கிடையாது. உலகத்துல இருக்கிற ஆளுங்க மாதிரி வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம், நகை நகை நகை, நட்பந்து அப்படின்னு போயின்னு பொண்ணு 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 பொண்ணு, வசதி 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 வசதி, வீடு 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 வீடு, எல்லாம் நல்லதுதான். ஹலோ, எல்லாம் இது ஓணும். நான் இதெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. எல்லாம் எனக்கு தேவை. இது பாருங்க எப்படி இதெல்லாம் பெருசாகணும். இதுல ஆனா இது எனக்கு போக்கஸ் கிடையாது. இதுல நான் போக்கஸ் பண்ணல. நான் இதுக்கு தான் போக்கஸ் பண்ணேன். நான் ஆண்டவரோட ஐக்கியம் பண்றது, ஐக்கியமா இருக்கிறதுக்கும் அவரோட உறவுல இருக்கிறதுக்கும், அவர் எனக்கு என்ன உள்ள உணர்த்துறாரோ அதை கேட்கறதுக்கும் தான் என் வாழ்க்கைய நானு முழுசா வாழ்றேன். காலையில சொன்ன பார்த்தீங்களா, அவர் நினைப்பாவே இருக்குதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஆமென். சத்தமா வரலையே, நான் வேற ஏதோ பேசுறேனோ. ஆமென். பாருங்க, ஆதாம் 900 எத்தனை வருஷம், 930 வருஷம் உயிரோட இருந்தான். 930 வருஷம் ஏஜ் ஆதாம் ஏஜ். ஆடாம் ஏஜ் வயசு 930. உங்களுக்கு என்னம்மா வயசு? இருக்கிறதுல நீங்க தான் பெரியவங்க, அவங்களும் நீங்களும். என்னம்மா வயசு? சின்ன குழந்தைங்க மாரி பண்ணுவீங்க. வயசு கேட்டா சொல்லணும். என்ன வயசு? அவங்களுக்கு தான் அதிகம் வயசு இல்ல? எப்படியோ ஒரு 80 இருக்கும். 80 இருக்கலாமா? 80 இருக்கும். சரி, ஆதாமே எத்தனை வருஷம் இருந்தா? வாயை திறந்து சொல்லுங்களேன், நல்லா சத்தமா சொல்லுங்க. நம்மளுக்கு எவ்வளோ? என்ன ஒரு 80ல போயிடுவேன், 90ல போயிடுவேன். ஏங்க 930 வருஷம் உயிரோடு வந்துக்கிறோம். ஐயோ, இது உண்மையானா? உண்மை கிடையாது, சத்தியம். இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுது? பல்லாடுது. நரச்சமுடி வந்து இந்த பக்கம் வந்துக்குதா, இந்த பக்கம் வந்துக்குதா தெரியல. நரச்சமுடி வந்துக்குது. இதெல்லாம் ரிட்டர்ன் ஆயிடணும். எப்படி? இதை பாருங்க, இதெல்லாம் ரிட்டர்ன் ஆகணும். கருப்பு வெள்ளையாவது கருப்பாகணும். இந்த மாதிரி கண்ணில் சுருக்கம் உயிர்த்தெல்லாம் அப்படியே நல்லா ஒரு 25 வயசு, 18 வயசு, 17 வயசு. விசுவாசத்துல ரிட்டர்ன் ஆகணும் எல்லாமே. ஆமென். பியூட்டி பார்லர் போனா சும்மா பட்டி டிங்கரிங் பார்த்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் மூஞ்ச கழுவினா மறுபடியும் அதே மாதிரி ஆயிடும். நான் அப்படி சொல்றேன். மறுபடியும் என்னமா? ஆமா, நான் பர்மனன்ட்ட பேசுறேன், நீங்க நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய சரீரத்துல இதை பாருங்க, கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாலிப வயது போல ஆகுமா பைபிள் சொல்லுது. கழுகு ஏன் ஒப்பிடுறாருன்னா, கழுகு ஒரு வயசுக்கு ஆன பேரு, ஒரு வயசுக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஆன பேரு என்ன ஆகும்னா ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ இருக்குமா, 40 வருஷம் இருக்குமா. அது என்ன ஆகும்னா, இதை பாருங்க, இந்த அழகு இருக்குதுல்ல, இந்த கூர்ப்பா இருக்குமா, அது பேர் என்னதுங்க? வாய் மூக்கு. அது அந்த கூர்ப்பா இருக்கிறது அது நல்லா ஷார்ப்பா இருக்கும். அது மங்கிடும். ரொம்ப வேட்டையாடி ரொம்ப பதம் பார்த்து மூஞ்சி அது முக்கியாயிடும். இந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, இது அதுக்கு எது பவரோ அது நகமும் போயிடும். அப்புறமா ரக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுதான் அவர் எல்லாமே பண்ணுவார். அதுவும் என்ன பண்ணும், உதிர்ந்துடும் அந்த இறகு. அதை தான் சொல்ல வரேங்க. இப்ப பாருங்க, என்ன ஆகுது, இந்த கழுகு அந்த 40 வயசுக்கு மேல போய் உயர்ந்த மலைக்கு போகுமா. நல்ல மலை மேல போய் உச்சியில போயிட்டு உட்காந்து தான் சிறகுகளை தண்ணி அந்த பாறையில போட்டு அடிக்குமா, அச்சு உதிர வைக்குமா, உரிச்ச கோயுமே ஆயிடுமா. இந்த கிரைண்டர்ல போட்டு எடுக்கிறானே நம்ம சாப்பிட்ற கோழி, பைலர் கோழி, அந்த மாரி போய் அந்த இதுல சுத்தின்னு கிடக்குமா. உச்சி வெயில், அப்படியே வெயில் நல்லா அடிக்கிற இடத்துல நல்லா தன்னை காட்டுமா. காட்டி இருந்து 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 இருந்து
கொஞ்சம் கொஞ்சமா அது அழகு மறுபடியும் வளருமா, வளர்ந்து நகம் வளருமா, ரெக்கை வளருமா. 40 வருஷத்துல இருந்த அனுபவமும் சேர்ந்து தன்னுடைய இளமைக்கு திரும்புமா, ஃப்ரெஷ்ஷா. ஹலோ சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷா. இந்த பியூட்டி பார்லர் கிடையாது, அந்த பவுடர் டப்பாலாம் கிடையாது, இந்த இந்த என்னது ஃபேர் அண்ட் லவ்லி அதெல்லாம் கிடையாது, இந்த பட்டிட்டிங்கிறே கிடையாது, ஃப்ரெஷ்ஷா. கழுகுக்கு சமானமாய் நம்ம நீங்க என்னவோ நான் ஜோக் அடிக்கிறேன்னு நினைச்சுக்கிறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியல. எடுப்போம். இன்னொரு வசனம் இருக்குது, நான் அதை வாசிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன்னா. 103வது சங்கீதம், 103வது சங்கீதம் 1ல இருந்தே வாசிக்கிறேன், நல்லா இருக்கும். இது பாட்டு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவருக்கு நன்றி சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, அவர் செஞ்ச உதவிங்களெல்லாம் மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவுக்கு அதான் அறிவு, அது மறந்துடும் திடீர்னு. இவர் சொன்னார் பத்தியா, என்ன ஒன்று சொன்னீங்க, என்ன சுரேஷ் அது, நன்றி கட்டவனுங்களே ஏதோ சொன்னீங்க, செஞ்சதெல்லாம் மறந்துடுது, அந்த மாதிரி மறந்துடும். அப்ப சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, சொல்லுங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஹலோ, எல்லாருமே என்னவோ ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறாங்க, எதுவுமே நான் தப்பே பண்ணாத மாதிரி, எல்லா அக்கிரமனையா பண்ணுவாங்க தான். ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் சொல்றான், என் சகோதரர் ஒரு தப்பு பண்ணா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும், 7 தடவை மன்னிக்கலாமான்னு கேட்குறான். 7 தடவை ஒரே தப்பை பண்ண மன்னிக்கலாமான்னு ஒரு நாள். அந்த மாதிரி யாருனாக்குறாங்களா? ஒரு தப்பு ஒரு தடவை தான் பண்ணுவாங்க, சரி ஒரு 2 தடவை பண்ணுவாங்க, சரி மிஞ்சி போனால் 3 தடவை பண்ணுவான், 7 தடவையா பண்ணுவான் அநியாயமா? ஏ சொல்றாரு, அவன் ஒரு நாளைக்கு 770 தடவை 490 தடவை பண்ணா கூட மன்னின்றாரு. ஒரு நாளைக்கு 490 தடவை ஒருத்தன் தப்பு பண்ணாலும் மன்னின்றாரு. ஏன் தெரியுமா சொல்றாரு? இந்த ஆத்மாவும் ஆவியும் மன்னிப்புக்கு ஏங்குற ஒரு ஜாதி, அப்படிதான் சொல்லணும். அது மன்னிப்புக்கு ஏங்கும், அதை மன்னிச்சாதான் அது திருப்தியாகும், நல்லாவும் ஆரோக்கியமாகும். சரீரத்துல எப்படி ஒரு மருந்தை போட்டா குணமாகுதோ, அதே போல ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் உன்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்றத நம்பினாதான் உள்ள குணமாகும். உள்ள குணமானா சரீரம் பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து பேரு என்ன நடக்குது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குறாரு. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலா சுத்தி நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நோய் பிரச்சனை கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு இருக்குது, எங்க சொந்தக்கார பொண்ணு, தைராய்டு பிரச்சனை. உனக்கு தைராய்டு பிரச்சனையே கிடையாது, உனக்கு பிரச்சனை வேற பிரச்சனை. இருதயம் அப்படியே ரொம்ப கடினமா இருக்குது. மூஞ்சி இப்படி வச்சு சொல்லுங்க, என்ன மாதிரியா? நல்லா இல்லையா? வர வைக்கிறதா என் வேலை. இப்ப நீங்க நடிச்சு காட்டுறீங்க. சொல்லுங்க, எப்படி காட்டின மறந்துட்டேன் பாருங்க. எப்படி காட்டின? கடினமாகுது இருதயம், கடினமாகுது, கிட்ட போக முடியல. ஏன் சொல்றாரு? 4 நாளா சொல்றாரு, நல்ல நிலம், கற்பாறை, வழி அருக முள்ளுள்ள நிலம். வெளியே போய் கதவை சாத்து. இவனுங்க நம்மள சும்மாவே வர மாட்டாங்க. இங்க ஒரு சீமந்தம், ஒரு குழந்தை பிறந்துன்னு ஒரு குழந்தையும் பிறகுது. இப்போ வாழ்க்கை மாறுது, குழந்தை பிறக்கிறதுக்கு சமம். புதுசா மாறுறீங்கல்ல, அதுவே பாருங்க. ஏன் சொல்றாரு? மொத்தம் 4 நிலம் இருக்குது. நல்ல நிலம் இருக்குது, நல்ல ஆட்கள். கற்பாறை, இருதய கடினமா இருக்கிற ஆட்கள், அது ஒரு நிலம், அது ஒரு இருதயம், அது ஒரு ஆளு. அந்த மாதிரி ஆளுங்க. வழி அருகு, வழி யார் வேணா போட்டு மிதிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறது. நீ சொல்றியா? கேட்கறேன்.
நீ சொல்றியா? கேட்குறேன். எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு மண்டை ஃபுல்லா ரொப்பிக்கிறது. எதை நம்புறதுன்னு தெரியலையே, எல்லாம் போட்டு மெரிச்சிட்டு போறது. அப்புறமா முன்னுள்ள இடம் எப்ப பாரு பிரச்சனை. இப்படி காட்டுங்க, மனசு ஃபுல்லா பிரச்சனை. என்ன எதனா போய் அவங்க கிட்ட பேசுனாலே போதும். எப்ப பாரு எதனா பிரச்சனையாவே பேசின்னு இருப்பாங்க. எங்க வீட்டுக்கார பத்தி தெரியும், என் பிள்ளை எப்படிங்குது, என் வேலை போயிடுச்சு, இது இல்ல அது இல்ல, எப்ப இது கிட்ட வந்தாலும் ரொம்ப குத்துது நம்மளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முன்னுள்ள சொல்லுங்க. நான் தான் மூஞ்ச மாத்திட்டேன். முள்ளாகுது, கிட்ட போட குத்துது. ஏன்னா என்ன இப்படி பண்றீங்க, குத்துது. ஏன்னா இயேசு சொன்ன அந்த ஆட்கள் அப்படி இந்த பூமியில இருக்கிறாங்க. அதை விவரிச்சு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது அதோட யாரெல்லாம் வருவீங்க? இப்பதான் பிடிக்கணும் உங்களை. ஏன்னா எனக்கு நேரம் பத்தல. அடுத்த தடவை வரும்போது 4 நிலத்தை விவரிச்சு சொல்லுவோம். அதுல எந்த நிலம்னு நீங்க உங்களை சூஸ் பண்ணிக்கலாம். 4 நிலம் முன்னாடி வைப்பேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எழுதி போட்டுருவேன். வேணாம், 4 நிலம் சொல்லுங்க. நல்ல நிலம், கற்பாறை, வழி அருக, முள்ளுள்ள இடம். இந்த மாதிரி தான் 4 பேர் இருக்கிறாங்க. 4 வெரைட்டியான ஜனங்க இந்த பூமியில இருக்கிறாங்க. கவனிங்க சொல்றாரு, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி அப்படின்றாரு. அப்புறமா உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ஜீவனையே காப்பாத்திடுறாராம். கவனிச்சீங்களா? அக்கிரம அநியாயத்துல மன்னிச்சுட்டு அந்த நம்பிக்கை வரும்போது பிராணன் மீட்கப்படுது, வாழ்வு வருது, வாழ்க்கையே புதுசாகுது. ஆமென். உன்னை கிருபையினால இரக்கத்தினால முடி சூட்டுறாராம். வா, இதுதான் ஹைலைட்டான வார்த்தையாங்க. அக்கிரம அநியாயம் பண்ணினவனுக்கு கிரீடமா எடுத்துன்னு வந்து இரக்கத்தையும் கிருபையும் காட்டுறாராம். நம்ம பாடணும்ல, ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு ரத்தத்தா அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். புரியுதா? இவ்வளவு எல்லாமே வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இங்க ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஹலோ, இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா இங்க நடந்துன்னு இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் நடந்துன்னு இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டர்ல போனீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருக்கும். ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லு. இங்க ஆப்ரேஷன் நடந்துன்னு இருக்குது, இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருது. பேஷண்ட் எல்லாம் நல்லா தான் அமைதியாக. டாக்டர் தான் கொஞ்சம் திணறாரு. டாக்டர் கொஞ்சம் திணறாரு. மறுபடியும் வந்து உங்களை மறுபடியும் வந்து குளுக்கோஸ் சரியா ஏறுதா, ஆக்சிஜன் கரெக்ட் லெவல்ல இருக்குதா, திடீர்னு பார்த்தா மயக்கம் தெரிஞ்சிருது. உட்காந்து என்ன கேக்குறீங்க, எதுல முடிச்சீங்க, எப்ப முடிவீங்க, என்ன ஆபரேஷன் பண்ண விட மாட்டீங்களா? கவனிங்க, சொல்றாரு உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரு. அது அவரால் தான் மட்டும் முடியும். ஆமென். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சுட்டுறாராம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறாராம். நீங்க கூட பார்த்துருப்பீங்க, அந்த பஸ் பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு மறுபடியும் வர, நீ நான் உன்னை விடவே மாட்டேன்றா, நீ ஆபரேஷன் பண்ணி முஞ்சல் வேண்டா, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணி ஆபரேஷன் பண்ணாலும் பேஷண்ட் செத்து. அந்த மாதிரி பாருங்க, ஆட தெரிஞ்சிச்சு. வயசான ஒருத்தர் ஜிலேபி எடுத்து இது குலாப் ஜாமுன் எடுத்து வாயில வைப்பார்.
எங்கேயும் போறது இல்லை. இது மாதிரி இவன் பண்றான் பாரு. ஜிலேபி இந்த இந்த இத பாருங்க, இந்த குலாப் ஜாம் எடுத்து வாயில வைப்பாரு. இப்ப அடிக்க மாட்டேன் நான் அவனை, அது முஞ்ச பேச அடிப்பேன். கவனிங்க. என்னம்மா புரியல? ஊர்ச்சி ஏத்துறா ஊட்டி மூட்டை கட்டிடுறேன். கவனிங்க, இந்த வயசானவர் என்ன பண்ணுவாரு, வாயில அப்படியே அந்த குலாப் ஜாமுன் இவ்வளவு பெருசா இருக்கும் எடுத்து வாயில ஆணு வைப்பாரு. என்னன்னு கேட்டா டயபிட்டிஸா, கீழே போட்டுக்கிறான். டயபிட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. இங்க சொல்றாரு, உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்கினா என்ன அர்த்தம்னா, நல்ல வார்த்தையை பேசி நல்லதெல்லாம் சாப்பிடுறது. ஆமே, எனக்கு இது ஒத்துக்காது சுகரு, இது ஒத்துக்காது உப்பு, இது ஒத்துக்காது புளிப்பு, இது ஒத்துக்காது துவர்ப்பு, அப்படியெல்லாம் கிடையாது. ஏகப்படுத்த போட்டு அடி அடி போட்டு தாக்கு. என்னன்னு கேட்டா, என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் வியாதி இல்லாம வாழ்வேன். இதை இது நான் சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன்னு இல்லை, எல்லாத்தையும் போட்டு முன்னு முழுங்கி மகனை போட்டு மெல்றது தான் நம்மளுடைய வேலையை. ஆமென். நல்லா சாப்பிடுறது, நல்லா இரு, கர்த்தர் விரும்புறாரு அது. ஆமென். 930 வருஷம் ஒருத்த உயிரோட எவ்வளவு சாப்பிட்டு இருப்பான். பல்லு எத்தனை வயசுல ஆடி இருக்கும்? ஆடாதான் செத்து இருப்பான் நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு 40 வயசுக்கு அப்புறம் ராச ஆடுது. நல்லதான் மென்னு இருந்த ஆடு. ஒருத்த எதிர்க்கு கொயக்கா கடிச்சாங்க. கொயக்கா தான் வாயில போறோம். அவன் பல்லு போய் கொயக்கா மாட்டேன். கேட்டா போட்டு நல்லா அனுச்சு மாவாவை போட்டு நல்லா போட்டு இந்த ஈரெல்லாம் இந்த கடைக்காரெல்லாம் ஆடுது. பார்த்தா பிடித்து பேருந்து வந்துச்சு. இந்த மாதிரி போட்டு நல்லா போட்டு மாவாவை போட்டு மென்னு மென்னு மாவை யார் அதிகம், இதுல வேற இவங்க வேற போட்டி வர, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, இப்படி வா ஒண்ணும் இல்லையா, இது பாருங்க இப்படி திறந்து இந்த 4 விரலும் யாருக்கு நல்லா ஆடு போய் உள்ள போகுது, இந்த 4 விரலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உள்ள போனோமோ அப்பதான் அவன் தான் நிறைய இது போட்டுக்கிறான், மாவா போட்டுக்கிறான். நான் அளவு போல வச்சுக்கிறான் ஐயத்துக்கு. பல்லு போயிடுச்சு. இந்த மாதிரி ஆடி இருக்கும் இல்ல. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ வாழ்க்கையை குறித்து, அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். வாழ்க்கையை குறித்து ரொம்ப சீரியஸா நினைக்காததுனாலதான், வாழ்க்கையை பத்தி தெரியாததுனாலதான் நீங்க முடிவு எடுத்து வச்சிருக்கிறீங்க. நான் இவ்வளவு நாள் தான் இருப்பேன், எனக்கு வந்தான் வரும், நான் எல்லாரும் போல இருப்பேன். நல்லா கேளுங்க, இதை ஏன் இவ்வளவு இது பண்ணி நான் எவ்வளோ சீரியஸா பேசுறேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா அப்படி இப்படின்னு கொஞ்சம் சிரிப்பு ஏற்றுற மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் பேசுறேன்னா, அதை உங்க கவனம் செதுறாத அளவுக்கு நான் உங்களை கொண்டு வரேன். ஆனா எவ்வளவு சீரியஸாக எனக்கு தான் தெரியும். உள்ள அழாத குறையா நான் பேசினது. நீங்க ஒரு முடிவு எடுங்க. நான் என் வாழ்க்கையை நான் விரும்புறேன், என்ன நான் நேசிக்கிறேன், நான் நல்லா இருப்பேன்னு நான் நம்புறேன். ஏன்னா என்ன நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நான் என்ன நேசிக்கிறேன். ஆமென். நிறைய பேர் தங்களை நேசிக்காதனால தான் தப்பா தங்களை பத்தி பேசிக்கிறாங்க. சரி, ஒருத்தவங்க பிடிக்கலன்னா மற்றவங்களை பத்தி நம்ம வாயத்திலிருந்து சொல்லலாம். உங்களையே பிடிக்கலன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. எப்படி நம்ம சொல்லாத? ஏன்னா இருக்கிறதுக்கே எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல. அப்பனா என்ன அர்த்தம்னா, உங்களை நீங்க வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். வாழறதுக்கு பிடிக்கல, நான் சூசைட் பண்ணிக்கிறேன், நான் செத்துட்டா நல்லா இருக்கும், சீக்கிரம் சாவு வர மாட்டேதுன்னா உங்களை நீங்க அசிங்கமா பேசுறீங்கன்னு அர்த்தம். இதுல வேற மத்தவங்க என்ன பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொம்பத்துன்னு போறது அடிக்கிறதுக்கு. உன்னை நீயே கொம்பத்துன்னு போறதுக்கு பதில் அச்சுக்கிறிய, உனக்கே தெரியாம நீயே உன்னை சபிச்சுக்கிறிய. மத்தவன் சபிக்கிறத விட, மத்தவன் திட்டுறதை விட, மத்தவன் குறை சொல்றதை விட உன்னை நீயே இங்கே சொல்லிக்கிறிய. ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன், நான் சீக்கிரம் சொல்லிட்டா நல்லா இருக்கும், நான் இருக்க பிடிக்கல, வாழ்க்கை வாழ பிடிக்கல, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? மத்தவன் அசிங்கமா அந்த பையா இந்த அம்மா அந்த அம்மான்னு பேசுறது காட்டிலும் இதுதாங்க அசிங்கமான வார்த்தை. கடவுளுடைய நான் சமூகத்துல இருந்து சொல்றேன், இதுதாங்க மோசமான கெட்ட வார்த்தை ஆண்டோடைய பார்வையில. நீங்க பேசுறீங்களா அந்த உறுப்பு இந்த உறுப்பு பத்தி பேசுறோமே, அது கூட அசிங்கமான வார்த்தையே கிடையாது.
இப்படி பேசுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விரோதமா. கடவுள் பாக்குறாரு, நான் கொடுத்த சரீரம் இது. இந்த சரீரத்தை நீ எந்த அளவுக்கு பாக்குற, எந்த அளவுக்கு விசேஷமா நினைக்கிற, நான் அதுக்கு அர்த்தத்தை சிந்தி நான் வாங்கியிருக்கிறேன், விலை கிடக்கு அந்த சரீரத்தை வாங்கியிருக்கிறேன், இதை நீ மட்டமா நினைக்கிற, நீ முடிவெடுத்துற. எல்லாமே அறியாமையில தான் இருக்கணும். நான் சொல்றேன், தயவு செய்து ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு விரோதமா பேசாதீங்க. அதனால தான் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோள். அந்த இருதயத்துல இருந்து தான் வாயில வார்த்தை வெளியே வருது, அதை காத்துக்கோ. இந்த மாதிரி தப்பு தப்பா அவங்க சொன்னாங்க, இவங்க வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்துச்சு, அதெல்லாம் நம்ம பேசவே தேவையில்லை. வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு என்ன சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அதுதான் நம்மளுடைய தலையெழுத்து. தேவனுடைய சித்தமா அதுதான் நம்மளை குறித்து. நான் என் வாழ்க்கையை நல்லா வாழ்வேன், நல்லா பலத்தோட இருப்பேன், சுகத்தோட இருப்பேன், ஆரோக்கியத்தோட இருப்பேன். ஏன் இல்ல அப்படின்னா பேசல, இல்ல. அதனாலதான் இல்ல. பேசுற, வாயத்திலிருந்து பேசுற. இப்ப நான் இப்படி பேசுறேன்னா ஆண்டோடைய கிருபை. இந்த மாதிரி பேசுறது, இப்படி நான் பேசும் போதே நான் தனியா இருந்து பேசுறது. நான் மெசேஜ் கேட்டு கார்ல போவேன், எவ்வளவு சத்தமா கத்துவேன் தெரியுமா? மெசேஜ் கேட்டு போகும்போது அப்படின்னு கத்துவேன். ஏன் கத்துறேன்னு தெரியுமா? என்ன கொள்ளாத அப்படியே நடக்கணும், என் வாழ்க்கையில் அப்படியே பதியணும் ஆண்டோடைய வார்த்தை. நான் உயிரோட இருப்பேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். எனக்கு சாவே வராது, எனக்கு வியாதியே வராது, எனக்கு நோய் வராது. ஆண்டவர் கொடுக்கிற செழிப்பு அது தலைச்சு போற அளவுக்கு இருக்கும். பண பிரச்சனை எனக்கு இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட செழிப்புல நான் வருவேன். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். வாழ்ந்தா இப்படி வாழணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம் நம்மளை குறித்து. இயேசு எல்லாருமே சோதரமா சோதர சிஸ்டர், இது இல்ல. ஹலோ, இப்ப பேசுறேன் பாருங்க, கத்தி. இதுதான் ஆமென். இது மதம் கிடையாது. ஜீவனுள்ள தேவனை கண்டுபிடிச்ச ஒரு மார்க்கம். ஆமென். வாழ்க்கை கடவுளை நானும் ஒன்னும் ஆயிட்டோன்றதுக்கான ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு தான் கிறிஸ்தவம். நிறைய பேர் நம்ம முடிவு எடுத்துறோம். இன்னைக்கே சொல்லுங்க, நான் தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேன்சல் பண்றேன் இயேசுவி நாமத்தில். எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நான் ஏதாவது இந்த பூமியில செய்யணும். அப்போ அவருடைய வார்த்தையை நான் நம்பணும். ஆமென். நான் ஆசீர்வாதமா இருக்கணும். என் மேல அவ்வளோ உயிரை வச்சு உயிரே குத்துக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு என்ன நேசித்து இருப்பாரு. காலையில சொன்னேன், உங்களை எந்த அளவுக்கு மதிப்பீங்க, உங்களுடைய அளவுகள் தெரியுமா? கடவுளுக்கு ஈக்குவலுங்க நீங்க. கடவுளுக்கு ஈக்குவல். நான் காலையில சொன்னேன், என் பையனுக்காக நான் உயிரையே கொடுக்குறேன்னா, இயேசு எனக்காக உயிரையே கொடுத்தாரு. என் பையனுக்காக நான் உயிரை கொடுக்குறேன்னா என் உயிரை காட்டிலும் அவங்க உயிரை நான் நேசிக்கிறேன். அப்போ இயேசுவே எனக்காக ஜீவனை கொடுத்தாருன்னா அவரை காட்டிலும் என்ன அதிகமா நேசித்திருக்கிறாரு. அவரை விட என்ன அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்திருக்கிறாரு, பெருசா நினைக்கிறாரு. அப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஒருத்தரை பார்த்து பணம் இருந்தா, கொஞ்சம் ஹெல்த்தா இருந்தா அப்படி பார்த்து நம்ம மதிப்பிடுறோம். அப்படி இல்லை. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் பாக்குற பார்வை தெரியுமா? தன்னை போலவே பாக்குறாரு. தன்னை போலவே பாக்குறாரு. இந்த வெளிச்சம் இருந்தாலே போதாங்க. மத்தவங்க என்ன பார்த்து மரியாதை கொடுத்தாங்கன்னா, மரியாதை கொடுக்கலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா கடவுள் உனக்கு தெரியல, அதனால உன்ன உனக்கு தெரியல, என்ன உனக்கு தெரியல. ஆமென். கடவுளை ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா, உண்மையான ஜீவனுள்ள தேவனை ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா, இயேசுவை தெரிஞ்சிருந்தா அவன் யாருன்னு தெரியும். அவன் யாருன்னு தெரிஞ்சா மத்தவனை எப்படி அன்பு கூறணும்னு தெரியும், மத்தவனை எப்படி நேசிக்கணும்னு தெரியும், மத்தவனை எப்படி மதிக்கணும்னு தெரியும், மத்தவங்க மேல எப்படி அக்கறை பண்ணணும்னு தெரியும், மத்தவங்க எப்படி இறக்கத்தை காட்டணும்னு தெரியும், மத்தவங்க எப்படி மன்னிக்கணும்னு தெரியும், அவனுடைய தேவை என்னன்னு தெரியும். சொன்னார் இல்லைங்களா? ஜனங்களை பார்த்துட்டு ஏதோ ப்ரிப்பரேஷன் பண்ணின்னு இல்லை, ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை அதை வச்சு பிரசங்கம் பண்ணு. அவங்க உள்ளத்தை பாரு, அவங்க என்ன ஏக்கம், என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க.
அவங்களுடைய உள்ள எதை ஏங்குது, எந்த பிரச்சனையில இருக்கிறாங்க, என்ன போராட்டத்தில் இருக்கிறாங்க. நான் பேசின பாருங்க, இதுதான் ஒருத்தவங்க அதாவது கவனிக்காம விட்டுறீங்க, வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஜனங்க. இப்போ கவனிச்சிங்க பார்த்தீங்களா? இதுதான், உங்களை நேசிங்க, உங்களை மதிங்க. நம்ம பசங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரோட்டில் பெருமை இருக்குது தெரியுமா? தப்பான பெருமை அது. தங்களை குறித்து ஒரு நான் கெத்துரா, என்னை விட நீ பெரியாளா அப்படின்னு அவனுக்குள்ளவே இருக்கும். அதை எங்க தம்மா வைக்கணும்? அது ஆக்சுவலா நல்லது. அது எங்க தம்மா வைக்கணும்? இயேசு என்ன நேசிக்கிறார்ல, இயேசு என்ன அன்பு கூறார்ல, நான் பெரியாள், அவரை போலவே என்ன நேசித்திருக்கிறாரு, அவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்காரு, நான் பெரியாள். அதுல வரணும். ஆனா எதுல வருது? ஆண்டவரை விட்டு தனியா நினைக்கிறோம். அதுதான் பிரச்சனை. ஆமென். எல்லாருமே பெரிய ஆள் தான். சொல்லுங்க, எல்லாருமே பெரிய ஆள் தான். சித்தாள் யாரும் கிடையாது, எல்லாம் பெரிய ஆள் தான். கொல்றதுன்னு வந்துட போறீங்க அடுத்த வாரம். நீ தானப்பா பெரிய ஆள்னு சொன்ன. இந்த சமட்டி எடுத்துன்னு வந்துடுறேன், மட்டப்பாளைக்கு எடுத்துன்னு வந்துடுறேன், நீ தானே பெரிய ஆள்னு சொன்னு வந்துட போறீங்க. சொல்லுங்க, நான் பெரிய ஆளு. ஆமென், ஆமென். பெரிய பெரிய ஆளு. ஆமென். ஏந்து நிற்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கல, அதை வாசிச்சுட்டு முடிச்சுன்னா அடுத்த வாரமா இதை மட்டும் வாசித்துறேன். ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க, தயவுசெய்து. இந்த வசனத்தை வாசிக்கணும்னு தான் வந்தேன், வாசிக்கல, சாரி. பாருங்க, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். எல்லாத்தையும் விட்டு அவரிடத்தில் திரும்ப கடவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவன் மேல் மனதுருகுவார். யாரு? ஏடாவடமா இருந்த வாழ்க்கை என் மேல மனதுருகிறார். சொல்லுங்க, என் மேல கர்த்தர் மனதுருகிறார். மனதுருக்கன்னா நான் சொன்ன விளக்க சொல்லிக்கிறேன். அவங்கள போலவே தன்னை பார்க்கறது, மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சுக்கிறாருன்னு ஐயோ வசனத்தை படிக்க பொங்குது உள்ளம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. திடீர்னு கோச்சிங் போறது, இது சரியில்லை அது சரியில்லை சொல்றது வேணாம். சொல்லுங்க, வேணாம். வேணாம். இந்த கோச்சிங் இருதயத்தை விசாலப்படுத்துங்க. இருதயத்தை நல்லா, மனதையும் இருதயத்தையும் நல்லா விசாலப்படுத்தி எந்த விதமா தேவன் பார்க்கிறாருன்றத பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், சொல்லுங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் கோச்சிக்க மாட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயர்வா இருக்குதான் நம்ம மேல நினைப்பு. ஆமென். முடிச்சிடும், ஆப் பண்ணிடு. ஆமென். அவ்வளவு உயர்வா நம்மளை பாக்குறாரு.